ஹாய் ஹலோ வெல்கம்ங்க மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோன்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி தான். ஜேம்ஸ் கேமரனோட அவதார் சீரீஸில் தேர்ட் பார்ட்டாக வந்திருக்கு இந்த ஃபிலிம் வந்து. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து ஆஸ் யூஷுவல் அதே கான்செப்ட் தான். பாண்டோரான்ற அந்த கிரகத்தை வந்து மனுஷங்க கிட்டேருந்து ஜாக் சலீம் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து காப்பாற்றுறது தான். அண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் காப்பாற்றுறது தான். ஸோ வந்து செகண்ட் பார்ட் வந்து எப்படி முடிஞ்சிச்சோ அதுலேருந்தே தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ட்டு டைட்டில் பார்த்தோன்னா நம்மளாம் ஒரு ஃபயர் கான்செப்ட், ஒரு வால்கனோ மாதிரியான ஒரு தீவு அந்த மாதிரி ஏதாச்சும் காமிச்சு வேறு மாதிரி டோட்டலாக இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே போகிற ஃப்ளோ வந்து சிமிலர்லி டு செகண்ட் பார்ட் வே ஆஃப் வாட்டர் மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபிலிமோட ஸ்டோரின்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அதே ஸ்டோரி தான். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து வே ஆஃப் வாட்டரோட கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா வே ஆஃப் வாட்டர் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அண்ட் இதுலேயுமே வந்து சில சீன்ஸ் ஸ்லோவாக போனாலும் பட் அந்த சண்டை சீன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸோட நல்லாவே இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் வே ஆஃப் வாட்டரில் வந்து அந்த தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஸ்டோரி வந்து இதுக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளேக்குமே 7 மார்க்ஸ் தாங்க. பட் டைரக்ஷன் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஜேம்ஸ் கேமரோன் வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், 3D எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், அந்த இது மேக்கிங்கில் வந்து இந்த பேண்டோரான்ற அந்த ஒரு கிரகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டுட்டு வர்றதாகட்டும் எல்லா இதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வந்து எங்கே வந்து இந்த மூவி வந்து ஒரு சின்ன ஒரு சலிப்பு தட்டுதுன்னா ரன் டைம் ஒரு பெரிய மைனஸ்க்கு 3 hours 17 minutes ஓடுது. அண்ட் அது இல்லாமல் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து ஸ்லோவாகவும் போகுது. அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ் வந்து ஒரு லாங் ஸ்ட்ரிச்சாக கிட்டத்தட்ட ஒரு 40 minutes போகுது. அந்த ஸ்ட்ரிச்சுமே கூட ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. பட் வந்து போக எப்படா இந்த ஃபைட் முடியும், எத்தனை வாடி திரும்ப இவங்களே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக சலிப்பு தட்டு. பட் ஓவராலாக மேக்கிங்காக வந்து இது வந்து ஒரு செம்ம விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நாங்கள் பார்த்த தியேட்டரில் வந்து நார்மல் 3D தான், ஐமேக்ஸ் 3Dயில் எங்களால் பார்க்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. அங்கேயுமே வந்து இந்த படம் வந்து பார்க்க கண்ணுக்கு அவ்வளோ நல்லா சூப்பர்பான விஷுவல்ஸ் கொடுத்துச்சு. நீங்கள் வந்து உங்களால் ஒரு 500 rupees or 600 rupees ஒரு டிக்கெட்டுக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐமேக்ஸில் இந்த ஃபிலிம் ஒரு வாட்டியாச்சும் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். யூஸ்வலாக வந்து ஐமேக்ஸில் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகும், பட் அதெல்லாம் பெருசாக ஐமேக்ஸ் கேமராலையும் எடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் அது வந்து ஒரு ஐமேக்ஸ் வர்த்தியான மூவியாகவும் இருக்காது. பட் இந்த மூவி வந்து ஐமேக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். என்ன ஒன்று கொஞ்சம் வந்து கண்ணு கட்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த மூவி வந்து ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வந்து டயர்டாலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக அழிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் செகண்ட் பார்ட்டோட எனக்கு இது பெட்டராகவே பட்டுச்சு. செகண்ட் பார்ட்டில் வந்து எனக்குமே 1-2 இடத்துல கண்ணை கட்டுச்சு. நான் அந்த அளவு. ஆனால் இந்த பார்ட்டில் வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஃபீல் மாதிரிலாம் எங்கேயும் போல, சின்ன தேட்டர் மூமெண்ட்ஸ் அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஸ்டன்ட்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து அந்த டுங்குன்னு ஒரு ஃபிஷ்ஷு, அந்த திமிங்கலம் அவங்களாம் அதெல்லாம் வந்து கடலில் ஒரு ஸ்டண்ட் ஒன்று ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட அது வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேவும் அண்ட் ஸ்டோரியுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தால் இன்னுமே இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு வந்து 85 மார்க்ஸ் தரலாம். எதனால் 85 அப்படின்னா ஆக்சுவலாக வந்து மேக்கிங், விஷுவல்ஸ் எல்லாமே 10க்கு 10, எல்லாமே ஆல் டிபார்ட்மெண்ட் 10க்கு 10 தான் எக்ஸப்ட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. அதில் மட்டும் கொஞ்சம் அடிவாங்க இந்த படம். ஏன்னா வந்து ஒரு வே ஆஃப் வாட்டரே திரும்ப வேறு ஒரு இதில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஸ்டோரியில் இன்னும் நல்லா கவனம் செலுத்தி வேறு ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்டோரியில் பண்ணியிருந்தால் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த மேக்கிங்க்கு வந்து ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து அவதார் 1 வந்தப்போ வந்து அப்போத்தி ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் ஃபிலிம் வேர்ல்ட்லேயே அதுதான் இருந்துச்சு. பட் இது வந்து இப்போ இது அந்த ரெக்கார்டை தாண்டுமான்றது அவதார் அண்ட் அவெஞ்சர்ஸ் என்கேம் ரெக்கார்டில் இது தாண்டுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. நார்மல் ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து செகண்ட் வீக்லேருந்து இது கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். ஐமேக்ஸு, PXL அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ்லாம் தான் கொஞ்சம் ஹவுஸ்ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இந்த படத்தோட வசூல் வந்து அவதார் அண்ட் அவெஞ்சர் எண்ட் கேம்லாம் வந்து பீட் பண்ணுது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜேம்ஸ் கேமரூன் சார் வந்து இந்த அவதார் சீரீஸை இதோட நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா வந்து திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக அதையே எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆடியன்ஸுக்கு சலிப்பு தட்டிடும். அவர் வந்து இதை விடவே நல்ல நிறைய கான்செப்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. டெர்மினேட்டர், ஜட்மெண்ட் டே, டைட்டானிக் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கான்செப்டில் கூட ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ணலாம். அவரோட கிட்டத்தட்ட அவரோட 10 years வந்து அவதார் சீரீஸ்லேயே வேஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக அது எல்லாமே நல்ல ஒர்த்தியான ஃபிலிம் தான். பட் வந்து இதுலேருந்து வேறு அவரை வந்து இன்னுமே பயங்கரமான கேப்பபிளான ஒரு கிரியேட்டர் அவர். அதை பண்ணலான்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஆக்சுவலாக இது ஜுராசிக் பார்க்கெல்லாம் கூட ஸ்டார்டிங்கில் வந்து 1 2 3லாம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டாங்க. பிரேக் விட்டு வேற ஒரு கான்செப்டில் தான் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி மேபி அவதாரை கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஸ்டோரியிலே இதே அவதார் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வச்சு வேற ஸ்டோரியில் எடுத்தாமே ஒன்றுமே நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு வந்து இந்த சீரீஸ்க்கு கொஞ்சம் பாஸ் வைக்கிறது ரொம்பவுமே பெட்டர். அண்ட் ஜேம்ஸ் கேமரூன் சார் உங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து இன்னும் நல்ல வேறு சூப்பர்பான கான்செப்ட்ஸ் அண்ட் விஷுவல் ட்ரிக்ஸ்லாம் எதிர்பார்க்குறோம். அவதார் சீரீஸை இதோட நிறுத்திட்டு நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆஸ் ஜேம்ஸ் கேமரூன் சாரோட அந்த காலத்துலேருந்து அவரோட மூவிஸ்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தா ஃபேன்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். அண்ட் உங்களுக்கும் என்ன தோணுது நீங்கள் சொல்லுங்கள். அவதார் சீரீஸாக அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு 4-5 பார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தார். பட் அதெல்லாம் வந்து எடுக்கலாமா இல்லை வந்து அவர் வேறு எதுலையாச்சும் அவதார் சீரீஸ் போதும் வேறு எதுலையாச்சும் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.